மும்பையில் பிரியாணி மற்றும் தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நள்ளிரவில் உணவு எடுத்துக் கொள்வது உயிரிழப்பை ஏற்படுத்துமா? மருத்துவர்கள் கூறும் விளக்கம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வேகமாக மாறிவரும் நாகரீக உலகில் மிட்நைட்டில் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிடும் கலாச்சாரம் உருவாகி வருகிறது. இதனால் செரிமானத்தில் சிக்கலாகி உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அப்படி இரவில் பிரியாணி மற்றும் தர்பூசணி பழம் உட்கொண்ட மும்பையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் கடந்த 25ஆம் தேதி அப்துல்லா டொகாடியா என்பவர் தனது மனைவி நஸ்ரின், மகள்கள் ஆயிஷா, ஜைனப் மற்றும் உறவினர்களுடன் இரவு 10:30 மணியளவில் பிரியாணி சாப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 1 மணியளவில் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு தூங்க சென்றுள்ளனர். அதிகாலை 5:30 மணியளவில் 4 பேருக்கும் கடுமையான வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 4 பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபுட் பாய்சன் காரணமாக உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், முறையான சிகிச்சை இல்லாதது அல்லது கடுமையான ஒவ்வாமை காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தினசரி உட்கொள்ளும் உணவுகள் சுத்தமானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து உட்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறார் மருத்துவர் அருண். சிவியர் ஃபுட் பாய்சனிங் எந்த சாப்பாடில் வர வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ சம்மர் சீசனில் வாட்டர்மெலன் நல்ல விஷயந்தான், ஆனால் சில ப்ரிகாஷன்ஸ். நம்பர் 1, நம்ம வந்துட்டு ஜென்ரலாக ஃப்ரூட்ஸாக ஃபுல்லாக வாங்குங்க, கட் ஃப்ரூட்ஸ் வாங்காதீங்க. ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அது நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளில சம்டைம்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இருக்கலாம், மற்ற சில கிருமிகள் இருக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணுங்கள் சுத்தமான தண்ணியில். அதுக்கு பிறகு நம்ம வெட்டுற கத்தியும் சுத்தமாக இருக்கணும். அண்ட் ஜென்ரலாக ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, ஏன்னா இதிலலாம் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ வந்து ஒரு பெட்ரி டிஷ் மாதிரி இதில் பாக்டீரியா இதெல்லாம் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. சால்மனல்லா, ஈகோலாய் இந்த மாதிரி நிறைய கெட்ட பாக்டீரியா வளர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதை வந்துட்டு ஜென்ரலாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் உணவு உட்கொள்வதால் முறையான செரிமானம் இல்லாமல் உடலில் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நள்ளிரவில் உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பிரியாணி போன்ற உணவுகள் உடலில் பெரிய அளவிற்கான பாதிப்புகளை ஏற்படுத்தும். வெயில் காலத்தில் தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் சாப்பிடுவது சிறந்தது என்றாலும் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், எந்த உணவாக இருந்தாலும் நள்ளிரவில் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். ஃபுட் பாய்சனிங்னால பிரியாணி இம்மீடியட்டாக காஸ் பண்ணலாம். இதை தவிர பிரியாணியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. ரெண்டாவது, பட் அஃப்கோர்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கும். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னீங்கன்னா ஒன்ஸ் மோர் டே டைம் அட் தி லேட்டஸ்ட் நம்ம தூங்குறதுக்கு ஒரு 3 hours முன்னாடியாவது சாப்பாடை நிறுத்திடுங்க. இந்த நடுவில் எந்திரிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் நாட் அ குட் ஹெல்த்தி ட்ரெண்ட் இல்லை. உணவே மருந்து என்று இருந்த பழமொழி மாறி தற்போது உணவே நோய் தரும் காரணி என்ற சூழல் உருவாகி வருகிறது. இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிடுவதை கொண்டாட்டமாக பார்க்காமல் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து செயல்பட வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.